உங்கள் பார்ட்னருக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்குதா, அதனால் உங்களுக்கு சங்கடமாக இருக்குதா, அல்லது உங்கள் வாய் துர்நாற்றம் அது உங்கள் பார்ட்னரை சங்கடப்படுத்துமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குதா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வாயில் இருக்கிற அதாவது லோக்கலாக இருக்கிற பிரச்சனைனால வரக்கூடிய பிரச்சனையும் இருக்குது, வயிற்றில் இருக்கிற பிரச்சனைனால வாய் துர்நாற்றமும் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் லிவரில் பிரச்சனை இருந்தாலும் சரி, சைனஸில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இதெல்லாமும் வாய் துர்நாற்றத்துக்கு காரணமாக இருக்க முடியும். ஒன்று தனித்தனியாக அணியை தான் இதை சரி பண்ணிக்கணும். இருந்தால் கூட காமனாக டே டு டேயில் வந்து செய்யக்கூடியது என்னென்னா, நைட்டு வந்து பல் விளக்கணும், ஸ்பைசஸ் சாப்பிடாது, அதெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க. உங்களுக்கும் தெரியும் தான், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சொல்லாதது என்னன்னாக்கா, நல்ல டங் க்ளீன் பண்ணுறது பாருங்கள். இப்போ வீட்டில் எந்த வீட்லையுமே டங் க்ளீனரே இல்லை. அப்புறம் கையில் ஒரு வாட்டி பல் விளக்கணும், ப்ரெஷ்ஷில் ஒரு வாட்டி பல் விளக்கணுன்றது நான் வச்சுக்கோங்க. அது இரவாக கூட இருக்கலாம். பல் விளக்குறது கையில் வச்சு, அதாவது கம்முக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அர்த்தம். வெறும் பல்லில் விளக்குறதில்ல, கம்மில் விளக்கணும். இப்படி 2 பல்லையும், அதாவது பல்லோட பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் சேர்த்து இப்படி விளக்குற மாதிரி, இப்படி இல்லை, இப்படி விளக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பார்ட்னரு அல்லது நீங்கள் வாயவே மூடிட்டு நிறைய நேரம் இருக்கிறீங்களா, அப்போனா அதுவே வாய் ஸ்மெல் இருக்குது. இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, ஆனாலும் எனக்கு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய நேரம் வாய் மூடியே இருக்கிற ஆளாக இருப்பீங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, வாட்டர் புல்லிங் பண்ணி, ஆயில் புல்லிங்லாம் அது ரொம்ப சிரமம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்டர் புல்லிங் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு டம்ளர் வாயில் தண்ணி எடுத்து வச்சுட்டு வாயிலே வச்சிருக்க வேண்டியது ஒரு 5 நிமிஷத்துக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி 2 வாட்டி 3 வாட்டி போட்டால் முடிஞ்சு போச்சு. அதுவே நல்ல தீர்வு கொடுக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியில் இருப்பாங்க, சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய நேரம் வந்து உட்காந்துருப்பாங்க, தனியாக ரூம்லேயே உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து வாய் மூடியே தான் இருப்பாங்க, கண்ணுக்கும் கைக்கும் தான் வேலையாக இருக்கும். அப்போ அவங்க வந்து வாய் உள்ளே இருக்க வந்து அவிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து வாட்டர் புல்லிங் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அப்போது வாட்டர் புல்லிங் நல்லது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு சித்த மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எல்லா ஏரியாவும் சரி பண்ணுறதுக்கூடியான சித்த மருத்துவம் இருக்குது, தனித்தனியான ஏரியாவில் போய் சரி பண்ணுற மருந்து இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா, இப்போ திரிபுலா எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரிபுலா மாத்திரை எடுத்து வாயில் போட்டோம்னா வாயில் இருக்க பிரச்சனையை, கம்மில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கும். அதை முழுங்கிறது மூலமாக வயிற்றில் இருக்க பிரச்சனையும் கரெக்ட் பண்ணிக்க முடியும். அது ஜீரணமாகி வேலை செய்கிறப்போ வந்து லிவரில் இருக்க பிரச்சனையும் சரி பண்ணும். இப்படி ஒன்றே எல்லா வேலையும் செய்கிறது இருக்குது. அதுக்கு தனித்தனியாகவும் அனுபவமும் செய்யலாம். ஸோ அப்போது அற்புதங்கள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. நல்ல ஒரு சித்த மருத்துவத்தை அணுகிறது மூலமாக வாய் துர்நாற்றத்தையும் போக்கிட்டு கான்ஃபிடென்ட் லெவல்லையும் கூட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். எந்த கவலையும் இல்லை. வாய் துர்நாற்றன்றது நம்மளாச்சு நம்ம பார்ட்னராச்சு பாதிக்கப்பட்டவங்கன்றது இல்லை. நம்ம வந்து சோசியலாக வந்து நிறைய பேர் பழகராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நிறைய பேர் அனுபவர்கள் இருக்கலாம், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க டீச்சராக இருக்கலாம், ஆல்ரெடி குழந்தைங்க, இப்படி எல்லாத்துக்கும் தான் வருது. இப்போ இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு கூட வருது. அந்த இன்னொரு குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, வாயில் வந்து ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுது. அவ்வளோ காமன் ஆகிடுச்சு இது.